ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ஆன்சர் கீ தான். ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஓரளவு பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணலை அப்படின்னா, சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நிறையா கொஸ்டின் உங்களுக்கே தெரியும், இந்த அனுமானம் முடிவு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஆன்சர் கீ தான் அவங்களும் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அனுமானத்தை பொறுத்த வரைக்கும் 2 சைட் ஆஃப் ஆன்சர் இருக்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்கலாம், அதுவும் கரெக்டாக இருக்கலாம். ஏன் இது தப்பு, அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன ஆன்சர் கீ பார்த்தாலும் டென்டேட்டிவ் வரதை பொறுத்து தான் நம்ம கன்ஃபார்ம் மார்க் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா நானும் நிறைய இதில் பார்த்தேன், சொல்கிறது 1 2 தப்பாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டுறேன். இன்னொரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா, தமிழ் 10 கொஸ்டின் மொத்தமாக தூக்கிட்டாங்க. தமிழ் வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் தமிழ் தான் ஸ்கோர் பண்ணுற ஏரியா. அதாவது 10 கொஸ்டின் இருக்குன்னா மினிமம் நம்ம 1 இல்லை 2 தான் தப்பு விடுவோம் தமிழில் வந்து. ஸோ 8 மார்க்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். தமிழ் சுத்தமாக தூக்கிட்டாங்க. லாஸ்ட் டைம் எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வர போனவங்க கூட இந்த டைம் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு. தமிழ் எடுத்தது ரொம்ப எப்படி சொல்ல, தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எக்ஸாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த டைமில் அந்த 40 சைக்காலஜி முடிக்கிறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதுவே ஃபாஸ்ட்டாக பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். இவங்க தமிழ் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு உடனே ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ் 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் 2 நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு ரீட் பண்ண போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். ஆனால் சைக்காலஜி அப்படி கிடையாது. சைக்காலஜி வந்து நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 தமிழ் எடுத்துகிட்டு அவங்க 10 சைக்காலஜி கொடுத்தது வந்து ஈக்குவல்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். கொஸ்டினுமே வந்து எப்படின்னா, சப்ஜெக்ட் வைஸ் கேட்டிருக்காங்களா, சிலபஸ் வைஸ் கேட்டிருக்காங்களான்னு சொல்கிறத விட ரொம்ப கான்செப்டாக, அதாவது ரொம்ப பேசிக்காக ஆனால் ரொம்ப கான்செப்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கான்செப்ட் வந்து இப்போது இந்த வவ்வால் கொஸ்டின் வந்து அது பறவை பாலூட்டி 2மே வரலாம். அது வந்து தப்பாக கரெக்டாக அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரி கான்செப்டாக நிறையா கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரிலாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஈக்குவேஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு எக்ஸாம் பார்க்குற மாதிரி தான் கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் நல்லா படிச்சுட்டு போயிருப்போம். அதெல்லாம் இருந்ததானே டவுட்டாக இருந்துச்சு. பாலிட்டி ஓரளவு நல்லா கேட்டிருந்தாங்க. பாலிட்டி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் தமிழ் இல்லாதது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் சைக்காலஜிக்கும் நிறைய பேர் டைம் பத்தலை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, ஒரு சில ஆன்சருக்கு வீடியோ வந்து 1 2 தப்பாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அதை கரெக்ட் பண்ணி ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. பட் என்ன இருந்தாலும் டென்டேட்டிவ் வந்தால் தான் சொல்ல முடியும். ஏன்னா சைக்காலஜின்றது 1 2 அனுமானம் இருந்தால் பரவாயில்ல. சைக்காலஜி ஃபுல்லாகவே அனுமானமாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன ஆன்சர் கீ அதாவது நம்ம சொல்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் வந்து அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனலாக இருக்க முடியும். இதை வச்சு நம்ம வந்து மார்க்கு ஓகே நம்ம இவ்வளோ தான் கட் ஆஃப் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஓகே, ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிறது வந்து ஏ டைப் கொஸ்டின். ஓகேவா? ஏ டைப் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஜென்ரல் நாலேஜில் இந்தியாவின் தானிய களஞ்சியம் வந்து பஞ்சாப். ஓகேவா? ஆப்ஷன் சி. 2வது கொஸ்டின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஏபிசி வரும். அதாவது திட்ட ஆணையம் வந்து ஜவஹர்லால் நேரு இது பண்ணியிருப்பாரு. நிதி ஆயோக் வந்து நரேந்திர மோடி பிரதமர். பசுமை புரட்சி வந்து எம்எஸ் சுவாமிநாதன். வெண்மை புரட்சி வந்து வர்கீஸ் குரியன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். பாலிட்டி ஆக்சுவலாக ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்துக்கு பேராணைகள்? இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 226. உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 வரும். ஸோ இது வந்து ஆர்டிகல் 226. 4th கொஸ்டின் பாருங்கள். தீப்பாறைகளின் பண்புகள் அல்ல அப்படின்னா உயிரின படிம பொருட்கள் உள்ளன. அதாவது ஆன்சர் ஆப்ஷன் சி. 5th கொஸ்டின் பாருங்கள். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு வந்து லாமார்க்கோட கோட்பாடு. சார்லஸ் டார்வின் வந்து இந்த தகுதியுள்ளவை தப்பி பிழைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். எந்த சேர்மம் வந்து அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கும் அப்படின்னா LICL. அடுத்து 7th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகம் வந்து 230 வோல்ட் 15 ஹெர்ட்ஸ். இதே அந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அந்த மாதிரி பார்த்தோன்னா 110 அதாவது 110 வோல்ட்டு 60 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இந்தியா அவங்க எதுன்னு கொடுக்கல, காமனாக வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து 230 வோல்ட்டு 50 ஹெர்ட்ஸ். அதாவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 8வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. 2வது ஒன்று என்னென்னா, காந்தப்பாயத்தின் அலகு வெப்பர் தான், ஆனால் சிஜிஎஸ் அலகு கிடையாது. ஸோ 1 மட்டும் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 9th கொஸ்டின் வந்து இது நமக்கு தெரியும், கடகரேகை மகர ரேகை. சென்டரில் வந்து நிலநடுக்கோடு இருக்கும். ஸோ அந்த பக்கம் 23 டிகிரி, இந்த பக்கம் 23 டிகிரி வந்து வெப்பமண்டலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். BDAC இது இந்த விட்டமினோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 11வது கொஸ்டின் வந்து விண்மீன்கள் வந்து ஆற்றல் உருவாதல் வந்து அணுக்கரு இணைவின் மூலமாக தான் உருவாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 12வது கொஸ்டின் பாருங்கள். 13 வந்து சைபர் தாக்குதல்களை தடுப்பதற்காக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 13வது கொஸ்டின் நமக்கு பர்சன்டேஜில் நல்லா தெரிஞ்சது இந்த ஒரு கொஸ்டின் தான். அதாவது எழுத்தறிவு வந்து 74.04 அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். பட் 74 ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதை விட 74 விட அதிகமாக தான் இருக்குது 04.
74. அதனால் 75 தான் மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குது. பட் அவங்க 73 சொல்கிறாங்களா 75 சொல்கிறாங்களான்னு தெரில. ஸோ இது இப்போதைக்கு 75 எடுத்துப்போம். 14வது கொஸ்டின் பாருங்கள். பொதுத்துறை பப்ளிக் செக்டர் வந்து கவர்மெண்ட் கீழே தான் வரும். ஸோ இது வந்து தனிப்பட்ட நபர் குழுவினர் கிடையாது. ஸோ ரெண்டுமே தப்பு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி சிடிஏபி வரும். அடுத்து 16வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வரும், பிஏடிசி. 17வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் என்ன ஒரு இதுனா மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே ஓரளவு நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் புக்கில் இருக்குது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது இந்த கொஸ்டினில் ஓகே தான். அடுத்து 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வரும், பிடிஏசி. இதில் அந்த நெல்லிக்காய் விட்டமின் சி ஒன்று தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுமே ஈஸியாக தான் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரியில் தான் மொத்தமாக வச்சுட்டாங்க. 18வது கொஸ்டின் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி வரும், பிடிஏசி. 19வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது பனியாறு படிய வைத்தல் யாடங், அதுதான் வந்து தவறான இணை. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் பி. 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 21வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை வாரிஜெல்லா ஜொஸ்டர், அதுதான் தவறான இணை. 21க்கு ஆப்ஷன் டி. 22வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். இப்போ கப்பல் வந்து கடலில் மிதக்குனா அதுக்கு காரணம் வந்து மரத்துண்டின் அடர்த்தி வந்து நீரின் அடர்த்தியை விட குறைவு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. கப்பல்னு சொல்கிறத விட அந்த கட்டுமரம் அதெல்லாம் தண்ணியில் வந்து மிதக்கும்ல அந்த இதை சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டுமே கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 23வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, 2வது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 24வது கொஸ்டின் மார்க்ஸின் எந்த படைப்பு வந்து உழைக்கும் வர்க்கத்தின் வேதகாமம் அப்படின்றது வந்து மூலதனம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 25வது கொஸ்டின் ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முதல்ல வரும், மகாராஷ்டிரா செகண்ட் பிளேஸில் வரும், ரெண்டும் மாற்றி இருக்குது. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. 26வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எராஸ்மஸ் ப்ரைஸ் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அமிதாவ் கோஷ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 27வது கொஸ்டின் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்குள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், சம நீதி கண்ட சோழன் சிலை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 28 ஜாகிரஃபியில் 10th ஃபஸ்ட்டு லெசன் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இது வந்து இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாகும். அடுத்தது வந்து 29வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது வந்து கீபோர்டு அந்த கணினி விசைப்பலகையில் உள்ள பட்டன்கள் வந்து எதால் ஆனவைன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா மின் காப்புடன், அதாவது கெப்பாசிட்டர்ஸ் வித் டயலக்ட்ரிக், மின் காப்புடன் கூடிய மின் தேக்கிகள். அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். சூரியனை, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல அணுக்கரு இணைவு, அதுவும் இதுவும் ஒரே இதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். சூரியன் விண்மீன்கள் எல்லாத்துலேயுமே அணுக்கரு இணைவுனால தான் ஆற்றல் வந்து உருவாகும். ஸோ ரெண்டுமே கரெக்டு. 31வது கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எம்எஸ்சிக்கு கேட்குற மாதிரி இதை கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ 31வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி வரும், அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. 32 பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளையாறு தான் அந்த முதன்மை ஆறுலேருந்து கிளைகளாக பிரிந்து கடலில் கலப்பதுன்னு வரும். துணையாறு வந்து சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வது. இப்போ கங்கையோட துணையாறு யமுனை தான். ஓகேவா, அந்த மாதிரி வேறு வேறு அது வந்து ஒரு ஆறு இன்னொரு மெயின் ஆறோடு கூட வந்து சேர்றதா நம்ம வந்து துணை ஆறுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே மாற்றி இருக்குது. ஸோ ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும், பிஏடிசி. 34வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, பிடிஏசி வரும். சார்க்கோட தலைமையகம் வந்து காத்மண்டு, அதுக்கப்புறம் பிரிக்ஸ் வந்து ஷாங்காய், உலக வங்கி வந்து வாஷிங்டனில் இருக்குது, உலக வர்த்தக அமைப்பு ஜெனீவா. 35வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் கல்வராயன். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு வந்து கல்வராயன் கிடையாது, அது சேர்வராயன் அந்த இதில் வரும். ஸோ 1 மட்டும் சரி. 35. 36 பார்த்தீங்கன்னா 2024 G7 வந்து இத்தாலி நாட்டில் நடந்திருக்கும். அது ரீசெண்டாக நியூஸில் கூட வந்திருக்கும். பிரதமர் வந்து அங்கே போயிட்டு அந்த இதில் ஃபங்க்ஷன் அந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ 37 பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி, சிஏடிபி வரும். 38வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வவ்வால்கள் குகைகளில் வாழும் பறவைகள். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா பறவைகள்லே பாலூட்டி வந்து வவ்வால் தான் சொல்லுவாங்க. அது பாலூட்டின்னு எடுத்துக்கிறதா இல்லை பறவைகள்னு எடுத்துக்கிறதான்னு தெரில. ஸோ இப்போதைக்கு வந்து 2 மட்டும் சரின்னு வச்சுக்கலாம். இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கொடுக்குற கீயை பொறுத்து தான் தெரியும். 39வது பாருங்கள். இது வந்து அகச்சிவப்பு கதிர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. 40வது கொஸ்டின் வந்து தவறான இணையை கண்டறிக. உயிரி பூச்சிக்கொல்லி கிரைசோபா சிச்சினம், அது வந்து டி. 41வது கொஸ்டின் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. எக்கனாமிக்ஸில் எப்போதும் ட்விஸ்ட் வைப்பாங்க, ஆனால் எக்கனாமிக்ஸ் கூட இந்த டைம் ஈஸியாக கேட்டுட்டாங்க. ஸோ 41 ஆன்சர் ஆப்ஷன் சி. 42 வந்து தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள நகரம் வந்து குட்டி இங்கிலாந்து என அழைக்கப்படுறது எதுன்னு கேட்டால் தளி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
மூணாவது கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சிடிஏபி. அதுக்கப்புறம் டெண்டல் ஃபார்முலா, அதாவது மனிதனின் பல் சூத்திரம் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 44வது கொஸ்டினுக்கு. 45 பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளி படிச்சிருப்போம், ஆஸ்திரேலியாவில் வந்து டவுன்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 46வது கொஸ்டின் ஒரு சம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி 36 நியூட்டன் மீட்டர். 48வது கொஸ்டின் நீலக்கோடு வந்து எந்த இரு நாடுகள் அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் லெபனான். 48வது கொஸ்டின் வந்து 18 வயது இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. பாலிட்டி ரொம்பவே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. பேசிக்காக படித்தவங்க கூட பாலிட்டியில் எல்லாமே ரைட்டாக போட்டிருக்கலாம். பாலிட்டி ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ 48 வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அதுக்கப்புறம் உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் ஜியாகிரஃபியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து கிரேக்கர்கள். தாலமி ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ இது கரெக்டு. 49 வந்து பி வரும், கிரேக்கர்கள். 50வது கொஸ்டின் வந்து 2வது ராக்கெட் தளம் குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம். 51 பார்த்தீங்கன்னா மனித கண்ணோட அண்மை மற்றும் சேமி தொலைவு கேட்டிருக்காங்க. இது வந்து 25 சென்டிமீட்டர் அண்மை புள்ளி, ஈரில்லா தொலைவு வந்து சேமி புள்ளி வரும். அதாவது 25 சென்டிமீட்டர்லேருந்து ஈரில்லா தொலைவு வரை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 52வது கொஸ்டின் நியூக்ளிக் அமிலம் T4 பாக்டீரியா ஃபேஜில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் எதுன்னு கேட்டால் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் 53வது கொஸ்டின் பாருங்கள், ஈரோட்டில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அப்படின்னா மஞ்சளுக்கு. 54வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்சர் ஆப்ஷன் பி பிசிஏடி வரும். அதுக்கப்புறம் 55வது கொஸ்டின் பாருங்கள், அல்னிகோ இது புக்கில் உள்ளதான், அலுமினியம் நிக்கல் கோபால்ட்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 56வது கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை, இதில் குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் தான் உருவாகும். ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. 57வது கொஸ்டின் கார்பன் கிரெடிட் வந்து கியோட்டோ உடன்படிக்கை அதில் தான் முன்வைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி. 58வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது. சென்னை ஆசியன் டெட்ரைட், சிவகாசி வந்து குட்டி ஜப்பான், ராணிப்பேட்டையில் தோல், கோயம்புத்தூர் வந்து காய்ச்சலுத்த விவசாய குழாய். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி டிசிபிஏ. நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது விலகு கோணம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 22.07 டிகிரி. அதுக்கப்புறம் 60வது கொஸ்டின் பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் மட்டும் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் 61வது கொஸ்டின் பாருங்கள், வெப்ப குறைவு வீதம் 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி. 62வது கொஸ்டின் செயற்கை சூழ்நிலை மண்டலம் வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் உருவாக்குவாங்க. நீர்வாழ் காட்சியகம் அப்படின்றது வந்து மீன்கள் அங்கே வந்து மீன்கள் வளர்ப்பாங்க. நிலவாழ் காட்சியம் வந்து நெல் வயல், இப்போ ஒரு நிலத்தில் அந்த நெல் ஃபார்மிங் பண்ணுறது. இயற்கை சூழ்நிலை மண்டலம் 6 எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஏபிசி. 63வது கொஸ்டின் பாருங்கள், இதில் வந்து மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஆளுநரை வந்து குடியரசுத் தலைவர் மட்டும்தான் நீக்க முடியும். அடுத்து வந்து அவர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் எல்லாருக்குமே இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கு இருக்கணும், பிரதமருக்கு இருக்கணும், ஆளுநருக்கு இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ செகண்ட் ஒன் மட்டும் கரெக்டாக. 63 வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 64 வந்து ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 65 வந்து இதில் ராங்காக இருக்குது எது அப்படின்னா பிரம்மன்வேல், இது வந்து மகாராஷ்டிரா வரும், குஜராத் கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 66வது கொஸ்டின் கண்ணோட எந்த பகுதி வந்து கண்பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா ஐரிஸ். 67 பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கெமிஸ்ட்ரி தான். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சிஏடிபி. அதுக்கப்புறம் 68வது கொஸ்டின் வந்து மேகாலயா, ரயில் போக்குவரத்து இல்லாதது மேகாலயா. அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பெண்டிபதார் ரயில் நிலையம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பட் ரயில் போக்குவரத்து கிடையாது. ஓகேவா? ஸோ ரயில் போக்குவரத்து இல்லாதது வந்து மேகாலயா. 69வது கொஸ்டின் பாருங்கள், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. 70வது கொஸ்டினுக்கும் கெமிஸ்ட்ரி இந்த டைம் ரொம்ப ரொம்ப மோசம். எப்படி சொல்ல, எஸ்ஐக்கு கேட்குற மாதிரி இல்லாமல் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி இருந்தது. கெமிஸ்ட்ரியில் 4 கொஸ்டின் வந்த மாதிரி இருந்துச்சு, 4மே ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்தது. ஸோ 70க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மார்ச் எஸ்டர் ஆக்குதல். 71 வந்து சட்டமேலவை நீக்கப்பட்டது தெரியும். 1986 நவம்பர் 1 எம்ஜிஆர் வந்து நீக்கியிருப்பார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 72 நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு எதுன்னு கேட்டால் நிதிக்குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 73வது கொஸ்டின் குழந்தை திருமணம், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கான உதவி எண் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் 10, 9, 8ன்ட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 74வது கொஸ்டின் பாருங்கள், தவறான இணையை கண்டறிய. இதில் வந்து அழியும் தருவாயில் உள்ள விலங்கு டைனோசர்னு கொடுத்துருக்காங்க. டைனோசர்லாம் அழிஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 75வது கொஸ்டின் மக்கும் பலபடிக்கு உதாரணம் எதுன்னு கேட்டால் பிஹெச்பி. ஆன்சர் ஆப்ஷன் டி. 76வது கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங். இதுக்கு ராமேஸ்வரம் தமிழ்நாடுன்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி வரும், பிசிஏடி. அதுக்கப்புறம் எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை நீதிமன்றம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா 1937. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 78வது கொஸ்டின்
முண்டந்துறை 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முண்டந்துறை, களக்காடு 2மே திருநெல்வேலியில் தான் இருக்கு. ஆனால் வெள்ளோடு வந்து ஈரோடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. 79 பாருங்கள், இதில் வந்து தவறான எண்ணை கேட்டிருக்காங்க. கான்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 80 கெமிஸ்ட்ரி, நல்லியல்பு கரைசல்னா 2மே ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப மோசம், ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு யாருக்கும் ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று ஹிஸ்ட்ரி ஒன்று கூட கண்ணில் பட்ட மாதிரியே இல்லை. ஸோ இந்த 2 ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சைக்காலஜி பார்த்தா இங்கிலீஷ் இருக்குது, தமிழை காணும். அதுலேயே நிறைய பேர் ஆஃப் ஆகிட்டாங்க. ஏன்னா தமிழ் 10 கொஸ்டின்றது எல்லாராலையும் போட முடியும். ஒரு சில பேருக்கு தமிழ் வராதுனாலும் மேக்ஸிமம் 85% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. ஸோ தமிழ் இல்லாதது ரொம்பவே கஷ்டம். இல்லை ஃபஸ்ட்டே அவங்க தமிழ் இருக்காதுனாது ஏதாவது ஒன்றாவது சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு கொஸ்டினில் தமிழ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதுக்கு 10 சைக்காலஜி கொடுத்தது என்ன சொல்லனே தெரியலை. சரி, ஓகே, சைக்காலஜி ஆன்சர் கீ பார்க்கலாம். 81வது கொஸ்டின் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபார் ஹிஸ் லேர்னிங் வரும். 82 வந்து ஆப்ஷன் பி, ஹேட். 83 வந்து எய்தர் ஆர் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 84 வந்து அதாவது அங்கே வந்து டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ டைரக்ட் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் ஆஸ்க்டு அப்படின்னா செட்டு வரும். அதுக்கப்புறம் ஹீ வாஸ்ன்னு வராது. அதாவது அவங்கக்கிட்ட கேட்ட மாதிரி சொல்லியிருக்கத அவங்கக்கிட்டே கேட்குறதா நம்ம எழுதணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. த மேஜிஸ்ட்ரேட் செட் டு த பிரிசனர், வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் ஹேண்ட் இன் த ஜென்டல்ஸ்மேன் பாக்கெட். ஸோ அதுதான் கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 85வது கொஸ்டின் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. பேசிவ் வாய்ஸில் கொடுத்துட்டு ஆக்டிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. இன் அன் ஆக்சிடென்ட் ஹர்ட் ஹிஸ் ஷோல்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 86வது கொஸ்டின் வந்து இதில் போஸ்டிங் வராது. ஸோ ஃபர்கட் டு போஸ்ட் த லெட்டர், அதாவது போஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. தேவா ஃபர்கட் டு போஸ்ட் த லெட்டர். அதுக்கப்புறம் 87 பார்த்தீங்கன்னா அலாஸ் அப்படின்றது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாறும்போது சேட்லி அப்படின்ட்டு மாறும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஹி எக்ஸ்பிளைன்ட் சேட்லி தட் தியர் ஃபோர்ஸ் வேர் டூ ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 88 ஐஎம் அப்படின்ட்டு வந்திருக்குது. கொஸ்டின் டேக்கில் ஆர் நாட் ஐ அந்த மாதிரி வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 89 வந்து ஸ்டடிங் வெல் சின்ஸ் சைல்டுஹுட், அதாவது சைல்டுஹுட் அவனோட சின்ன வயசுல இருந்தே அவன் நல்லா படிப்பான் அந்த மாதிரி. ஓகேவா? 89 ஆன்சர் ஆப்ஷன் பி. 90 வந்து இடியம் பார்த்தீங்கன்னா மேடு லைட் அப்படின்றது ட்ரீட்டட் லைட்லி அந்த மாதிரி வரும். ஸோ 90 ஆப்ஷன் பி. ஸோ இங்கிலீஷ் முடிஞ்சது. அப்புறம் தமிழ் இருக்குன்னு பார்த்தா தமிழ் இல்லை. லாஸ்ட்லையாவது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டும் தமிழ் இல்லை. டைரெக்டாக 50 சைக்காலஜி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். 91 வந்து சராசரி வேகம் அப்படின்றது எப்படி வரும்னா அந்த ஓவரால் கிலோமீட்டர் பை ஓவரால் டைம் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 48 கிலோமீட்டர். அடுத்து வந்து படத்தை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா வரைபடத்திற்குள்ளேயும் இருக்கும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 59 அப்படின்றது சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள், 18 அப்படின்றது சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள். ஸோ 2 மட்டும்தான் சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் எல்லாத்துலேயுமே வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. அதுக்கப்புறம் சைக்காலஜி, இது வந்து சைக்காலஜி டெஸ்ட்டா இல்லை நம்ம எதுவும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம் அதில் வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்து வைக்கிற டெஸ்ட்டானே தெரில. எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த அனுமானம் இந்த கொஸ்டின் தான் இருக்குது. ஏன் இது இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னே தெரில. எவ்வளவோ டாபிக் இருக்குது சைக்காலஜியில் கேட்கறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இதையே திருப்பி 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 கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஈஸி தான், ஆனால் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா அனுமானம்னு சொல்லும்போது இது வரலாம் வராமலும் இருக்கலாம், 2 சைடாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அவங்க என்ன ஆன்சர் கொடுக்காங்களோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிலர் இராணுவர் நாயகர் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த இராணுவரில் சிலர் வந்து கோழையர். ஓகேவா? ஸோ எந்த நாயகனும் கோழை இல்லைன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த கோழை அந்த பகுதியில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அந்த கோழை அந்த பகுதியில் இருக்க இராணுவர் வந்து நாயகர்கள் கிடையாது. ஸோ அப்போது சில இராணுவர் நாயகர் இல்லைன்னு வேணால் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சில இராணுவர் நாயகர் இல்லை. அடுத்து பாருங்கள், இதில் வந்து 94க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஏன் அப்படின்னா முடிவு 1 என்னன்னா சில கால்மணிகள் நாற்காலிகள் மேலே பாருங்கள் சில நாற்காலிகள் கால்மணிகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாற்காலிக்கும் கால்மணிக்கும் இடையில ஷேட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து கரெக்டு. இது வந்து எப்படி சொல்லலாம், சில நாற்காலிகள் கால்மணிகள்னு சொல்லிக்கலாம், சில கால்மணிகள் நாற்காலிகள்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஓகே, கரெக்டு. மேசை ஒரு கால்மனை அல்ல அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா மேசை கால்மனை இது வந்து அது ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஆனால் அது இதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் 1 மட்டும் சரி அப்படின்றது போட்டுக்கலாம். 1 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள்,
கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் உடற்பயிற்சி வழக்கமுறையாக செய்கிறார்களோ அவங்கெல்லாம் திடகார்த்தமாக உள்ளனர். இன்னொன்று, உடல் நலம் பேணி பாதுகாப்பது உகந்தது. ஸோ கொஸ்டின் என்னன்னா, உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு நன்மையானதான்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒன்று மட்டும் போதும்னு சொல்லலாம். பட் அங்கே உடல் நலத்திற்கு நன்மையானதான்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அதனால உடல் நலம் பேணி பாதுகாப்பது உகந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இது ஏஆர்பி ரெண்டுமே வர மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. டென்டேட்டிவ் வரட்டும் பார்ப்போம். ஸோ ஒன்று மட்டும் போதுன்னு இருக்கலாம். இல்லை 1 or 2 ரெண்டுமே தேவைப்படுகிறதுன்னு கொடுக்கலாம். 96 பார்த்துருங்க. எந்த நம்பர் வந்து ஒரே ஒரு ஃபிகரில் மட்டும் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே அந்த சர்க்கிள் ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள்குள்ளே இன்வால்வ் ஆகி வர மாதிரி இருக்குது. 5 மட்டும் அந்த ரெக்டாங்கிளில் மட்டும் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 5. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5. ஓகேவா. அடுத்து வந்து ஒரு சிறை எப்பொழுதும் பெற்றிருப்பது என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம காமனாக சொல்லும்போது சொல்லலாம். பட் டிஎன்யூஎஸ்ஆர்பி மைண்ட் செட்டில் பார்க்கும்போது அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ சிறை வந்து ஜெயிலர் இல்லாமல் இருக்காது அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது மெயினாக போலீஸ்னால் ஹெல்ப் பண்ணுறது அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கும்போது, ஸோ வழக்கறிஞர் போட்டுகள் கன்ஃபார்மாக வரும் தெரியாது. சிறை கைதிகள் மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். பட் சிறைனா காவல் அதிகாரி எப்போதும் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க எடுக்கலாம். ஸோ இது வந்து சிறை காவல் அதிகாரியும் சொல்லலாம், சிறை கைதிகள்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம சிறை காவல் அதிகாரி வச்சுக்கலாம். 97 ஆப்ஷன் ஏ. 98 பாருங்கள். ஸோ இதில் வந்து எல்லாமே உள்ளே கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அனைத்து புலிகளும் குதிரைகள், அனைத்து புலிகளும் சிங்கங்கள், அனைத்து சிங்கங்களும் குதிரைகள், எந்த குதிரைகளும் குரங்குகள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முடிவு பார்க்கும்போது அனைத்து புலிகளும் குதிரைகள், இது கரெக்டு. எந்த புலியும் குதிரை அல்ல, எந்த புலியும் குரங்குகள் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டு. அதை மாதிரி சில சிங்கங்கள் புலிகள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேருந்து உள்ளே பார்க்கும்போது சிலன்னு தான் வரும், அது கரெக்டு. சில குரங்குகள் புலிகள் அல்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு மீனிங் என்னென்னா, சில குரங்குகள் மட்டும் புலிகள் கிடையாது, மற்ற குரங்குகள் புலிகள் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டு டயக்ராமுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த குரங்குகளும் புலிகள் அல்ல அந்த மாதிரி தான் வரும். சில குரங்குகள் புலிகள் அல்லனா அப்போ அந்த சில மட்டும்தான் புலிகள் அல்ல, மீதியெல்லாம் புலிகள்ன்ற மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1, 2, 3 பின்பற்றப்படுகிறது. 99 பார்த்தீங்கன்னா, இது வந்து அனைத்து ஜன்னல்களும் கதவுகள், அனைத்து கட்டடங்களும் கதவுகள், அனைத்து கதவுகளும் ஓடங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளேருந்து போகும்போது அனைத்துன்னு வரும், மேலேருந்து உள்ளே வரும்போது சிலன்ட்டு வரும். ஓகேவா. அப்படி பார்க்கும்போது அனைத்து ஜன்னல்களும் ஓடங்கள் கரெக்டு, அனைத்து கட்டடங்களும் ஓடங்கள் கரெக்டு, சில ஓடங்கள் கதவுகள்ன்றது அதுவுமே கரெக்டு. ஏன்னா மேலேருந்து உள்ளே பார்க்கும்போது சில தான் வரும். அதாவது எப்படின்னா, ஃபஸ்ட் அந்த ஓடங்கள்ன்ற பெரிய ரவுண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் அந்த கொஞ்சம் பகுதி தான் ஜன்னல் இருக்குது, அது போக மீதி எல்லாமே ஓடங்கள். ஸோ அந்த ஓடங்களில் சில பகுதி தான் கதவுகள். ஓகேவா. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் பின்பற்றப்படுகிறது. 94 மிஸ்ஸிங் டங் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, 8க்கும் 15க்கும் டிஃப்ரென்ஸ் 7, 7 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 வரும். அதுக்கடுத்து 29க்கும் 15க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 14. ஸோ டிஃப்ரென்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு அடுத்த நம்பர் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஆன்சர் வந்து 225 ஆப்ஷன் சி. 101வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரு ரேங்கிங் கேட்டிருக்காங்க. அதாவது மேலேருந்து பார்க்கும்போது 18வது பிளேஸில் இருக்கவங்க கீழேருந்து எத்தனையாவது பிளேஸில் இருப்பாங்க. டோட்டல் வந்து 49 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 32. அதுக்கப்புறம் இது வந்து 3 நம்பர் கொடுத்துட்டு தொட்டியின் கொள்ளளவு கேட்டிருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 75 மீட்டர் கியூப்ன்றதுனால 75,000 லிட்டர் வரும். 103 பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 57. 104 பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா, கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாக ஆண் மாணாக்கள் யோசிப்பதில்லை. என்ன மீனிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு காலேஜ் டிகிரி முடிக்கணும் அப்படின்ட்டு சேர்ந்துடுறோம். பட் இதுதான் நம்ம இந்த பேசிக்கில் தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ணுற போகிறோமா, கரியர் என்ன ஆக போகுது, அந்த மாதிரி எதையும் நம்ம யோசிக்காமல் சேர்ந்துடுறோம், அந்த மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அனுமானங்கள் பார்க்கும்போது ஆண் மாணவர்கள் வேலை கிடைப்பதற்காக கல்லூரியில் சேர்றாங்க, அது உண்மைதான். ஸோ டிகிரி முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகிறோம்னு சேர போகிறோம். ஆனால் நம்ம போகிற வேலைக்கு இந்த டிகிரி படிக்கணுமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்போ வந்து வேறு ஏதாவது இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது பேசிக் டிகிரி அந்த மாதிரி படிச்சுட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். வேலை கிடைப்பதற்கு பட்டம் எந்த வகையிலும் பயன்படாது. இதுக்கும் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. பெண் மாணவிகள் வேலைக்கு முயற்சிப்பதில்லை, இதுவும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஒன்று மட்டும் மறைமுகமாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 105வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது மேக்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி 12 மாதங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டேட்
ஜிஎஸ்டி வரும், அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி வரும். ஸோ 2த்துக்கும் தனித்தனியாகன்னு கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து 8 மட்டும் வச்சு மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. 2த்துக்கும் தனித்தனியாகும்போது அதுக்கு 8.75 பே பண்ணியிருப்பாங்க, இதுக்கு 8.75, டோட்டலாக 17.50 அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 17.50 தான் நீங்கள் கணக்கில் எடுத்துகிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பார்க்கணும். அப்போ 350ன்றதில் 5% அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 17.50 வரும். ஸோ அப்படின்னு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5%. ஓகேவா? அடுத்து 107வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பியும் டியும் கேட்டிருக்காங்க. பி வந்து 18%, அதுக்கப்புறம் டி வந்து 25%. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 43%. 300.4 லேக்ஸில் 43% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது இப்போ நாமுன்னா 12 அந்த மாதிரி பேசிக்கில் வச்சு இது ஃபுல்லாத்தையும் உட்காந்து கால்குலேட் பண்ண வேண்டாம். நாமுன்னா 12ன்னு பார்க்கும்போது 12ல் ஆரம்பிக்கிறது இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 129.17 லட்சங்கள் வரும். 108வது கொஸ்டின். மொபைலில் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. அடுத்து ஸ்டாரு 0 ஆஷ் இருக்கும். ஸோ அந்த 0வும் சேர்த்து தான் எண் வரும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாமே 0 ஆயிரும். அதுக்கப்புறம் 109வது கொஸ்டின் பாருங்கள். 108க்கு ஆன்சர் டி. 109 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா 24 ஹவர்ஸில் 3 ஹவர்ஸ்ன்றது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3/24 × 100, அதாவது பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 25/2ன்னு வரும். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 12 1/2 வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் 110வது கொஸ்டின் பாருங்கள். எத்தனை கொஸ்டின் இந்த அனுமானத்துலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். 2 மட்டும் பின்பற்ற படிக்கிறது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில ஆண்கள் படித்தவர்கள். ஓகேவா? ஆண்களில் சிலர் படிச்சிருக்காங்க. ஓகே, அது போட்டாச்சு. அடுத்து படித்தவர்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். அதாவது படித்தவங்க வந்து சிறிய குடும்பங்களை விரும்புகிறாங்க. என்ன முடிவு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனைத்து சிறிய குடும்பங்களும் படித்தவை. அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. படித்தவங்க சிறிய குடும்பத்தை விரும்புகிறாங்க, அதுக்காண்டி சிறிய குடும்பம் எல்லாமே படிச்சிருக்கோம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்று தப்பு. சில ஆண்கள் சிறிய குடும்பங்களை விரும்புகிறார்கள். ஏன் அப்படின்னா ஆண்களில் சிலர் படித்தவர்கள், அவங்க வந்து சிறிய குடும்பத்தை தான் விரும்புவாங்க. ஸோ 2 மட்டும் பின்பற்றப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் 116வது கொஸ்டின் பாருங்கள். 10 சென்டிமீட்டர். ஓகேவா? கனசதுரத்தின் கன அளவு a3. ஸோ 10னா 1000 சென்டிமீட்டர் கியூப். 112வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து கோடிங் ஏபிசிடி அந்த மாதிரி வச்சு கொடுக்கல, ஜஸ்ட்டு அந்த ஒரு லெட்டருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம போடும்போது அவங்க கொடுத்துருக்க நம்பர் 745268 வந்து ப்ராசஸ் அப்படின்றது வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 113வது கொஸ்டின் வந்து அனைத்து சிறுவர்களும் நதிகள். ஸோ சிறுவர்கள் வந்து நதிக்குள்ளே இருக்காங்க, அதில் சில நதிகள் வந்து சிறுமிகள்னு கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா சில சிறுமிகள் சிறுவர்கள், சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைங்க. ஸோ ரெண்டுமே ஏற்புடையது அல்லன்ட்டு தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 114வது கொஸ்டின். நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎஸ்பிஜேஎம் இந்த ஆர்டரில் வந்திருக்கும். இதில் வந்து ரொம்ப ஹைட்டானவங்க யார் அப்படின்னா ஏ, ரொம்ப குள்ளமானவர்கள் யார் அப்படின்னா எம் வரும். அடுத்தது பாருங்கள் 0.07%. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. 0.07ன்னு கேட்டால் மட்டும்தான் 7/100. 7/100 நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 0.07 வரும். ஓகே, இங்கே கேட்டிருக்கிறது 0.07 என்னன்னு கேட்கல, 0.07% கேட்டிருக்காங்க. அப்போ கீழே இன்னொரு 100 வரும். ஓகேவா? எனக்கு பாருங்கள் 0.1/100 மல்டிப்ளை வித் 100 போடலாம், அப்படி இல்லைனா டேரெக்டாகவே 100 போடலாம். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 7/10,000 வரும். ஏன்னா 0.07க்கு ஒரு 100 போட்டிருக்குமா, 7/100 இருக்கும். அது கூட பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது இன்னொரு 100 கீழே வரும். அப்போது 7/10,000 வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. 116வது கொஸ்டின் பாருங்கள். அனைத்து எலிகளும் மணிகள், அனைத்து மணிகளும் கார்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ரவுண்டு 3 ரவுண்டுமே உள்ள வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா முடிவு வந்து அனைத்து மணிகளும் எலிகள். அதாவது உள்ளேருந்து வெளியே போகும்போது அனைத்துன்னு வரும். வெளியே இருந்து உள்ளே வர சில தான் வரும். இப்போ மணிகள்ன்றது ஒரு பெரிய ரவுண்டு, அந்த பெரிய ரவுண்டுல கொஞ்சம் ரவுண்டு தான் எலிகள் இருக்குது. ஸோ அதனால் சில மணிகள் தான் எலிகள் வரும். எலிகள்ன்ற ரவுண்டு மொத்தமாகவே மணிக்குள்ளே தான் இருக்குது, அதனால் அனைத்து எலியும் மணிகள். ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்கும்போது இதில் வந்து எதுவுமே ஏற்புடையதல்ல. 116 ஆன்சர் ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து 117வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோபால்ட். இது தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மரத்தில் இருந்து நம்ம எதை வெட்டி எடுப்போம்னு கேட்டிருக்காங்க. உட்டு தான் வெட்டி எடுப்போம். ஸோ உட்டு வந்து கோபால்ட்டுன்னு அழைக்கப்படுது. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி. 118வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து என்ன அப்படின்னா அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் வெற்றி பெறுவார்கள். ஓகே, அனைத்து சிறந்த விளையாட்டு வீரர்களும் நன்றாக சாப்பிடுவார்கள். ஓகே, இது என்னன்னா நன்றாக சாப்பிடுபவர்கள் அனைவரும் சிறந்த விளையாட்டு வீரர்கள்னு சொல்ல முடியாது. நன்றாக சாப்பிடுபவங்க வேற யாராவது கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வெற்றி பெறுகிற அனைவரும் நன்றாக சாப்பிடுவார்கள், அதையும் சொல்ல முடியாது. இது வந்து 1 கரெக்ட்னா 2ம் கரெக்டு தான், 1 தப்புனா 2மே தப்பு தான். ஸோ 1 மற்றும் 2 ஏற்புடையது அல்ல அப்படின்ட்டு தான் வரும்.
அடுத்து பாருங்கள் 119. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 40, 60, 80 வரும். 120 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி எஃப்பி பிஏஐ வரும். 121 பாடகர்கள் அல்லாத, அப்போ இந்த ரவுண்டு இப்போ கீழே இருக்க ரவுண்டு வராது. ஆசிரியர்கள் கலைஞர்களுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது 2 தான் 2 சர்க்கிள்லையும் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2. 122 ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த தேசபக்தரும் குற்றவாளி அல்ல. தேசபக்தருக்கும் குற்றவாளிக்கும் நோ கனெக்ஷன். மோகன்தாஸ் ஒரு தேசபக்தர்னா மோகன்தாஸ் இந்த தேசபக்தர் ரவுண்டுக்குள்ளே இருப்பார். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு எது வரும்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மோகன்தாஸ் குற்றவாளி அல்ல. 123வது கொஸ்டின். இதில் வந்து ட்ரையாங்கிள் வந்து அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸில் 8 வரும். அதுக்கப்புறம் 2 சைடில் 3 3 சேர்த்தா 6 11. அதுக்கப்புறம் அந்த பெரிய ட்ரையாங்கிள் 2 இருக்கும். ஸோ இதையும் சேர்த்தா 16. ஆன்சர் ஆப்ஷன் பி 16. அதுக்கடுத்து முதல் 10 இயலன்களின் சராசரி பார்த்தீங்கன்னா 55/10 வரும். ஸோ 5.5. ஆன்சர் ஆப்ஷன் பி. 125வது கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சில அட்டைகள் படங்கள், அனைத்து படங்களும் வர்ணங்கள், சில வர்ணங்கள் ஆணிகள். ஸோ இது வந்து முடிவு 1 மட்டும்தான் பின்பற்றப்படுகிறது. ஏன் அப்படின்னா சில வர்ணங்கள் அட்டைகள், ஓகேவா, அந்த வர்ணங்களுக்கும் அட்டைகளுக்கும் இடையில ஷேட் பண்ணியிருக்கலாம். அது வந்து சில வர்ணங்கள் அட்டைகள். அடுத்து ஆணிகளுக்கு அட்டைகள் ஃபஸ்ட்டு இருக்குது, ஆணிகள் லாஸ்ட்டில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. சில ஆணிகள் படங்கள், ஆணிக்கும் படத்துக்கும் கனெக்ஷனே இல்லை. ஸோ இதனால் 1 மட்டும்தான் பின்பற்றப்படுகிறதுன்னு வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 126வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை, எல்லாமே அவங்களோட கடமை தான். பட் ஆஸ் பர் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு சர்வ் பண்ணணும். அதுதான் போலீஸோட மெயின் ரூல். அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். சமூகத்திற்கு சேவை செய்து பாதுகாத்தல். அதுக்கப்புறம் 127 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 3. 128 இதில் வந்து என்ன அப்படின்னா 2 டயக்ராமில் இருக்க படத்தை மட்டும் நம்பரை மட்டும் கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 6, 4, 2, 8 வரும். ஸோ இதெல்லாம் தான் 4 வந்து ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள், 6 வந்து ட்ரையாங்கிள் அண்ட் சர்க்கிள், 8 வந்து அந்த ஒரு டயக்ராம், அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு 2 வந்து ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிளில் இருக்குது. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 20 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 129 டிஃப்ரென்ஸ் என்னென்னா 6, 8, 10, 12 2 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 30லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 20 வரும். ஐ வரும். ஐ வந்து எல்லாத்துலேயுமே காமனாக தான் இருக்குது. ஸோ நம்பர் மட்டும் பார்க்கணும். இதில் 20. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 130வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் சம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை ஆட் பண்ணாலே எதுவுமே 3:5 ரேஷியோவில் வராது. ஸோ 15:25, 15 அண்ட் 25 அது மட்டும்தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 131 பார்த்தீங்கன்னா பி வந்து 8வது பிளேஸில் இருக்குது. ஸோ பிக்கு முன்னே 7 பேர், பிக்கு பின்ன 7 பேர் இருப்பாங்க. ஏன்னா மொத்தம் 15 பேர். ஸோ ரைட் சைடில் இருந்து பார்க்கும்போது பி 8, 9, 10, 11, 12வது இடத்துல கியூ இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்கும் இடையில 3 நம்பர் இருக்கும். 131 வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. 132 பார்த்தீங்க அப்படின்னா A26 சன் வந்து 27 கொடுத்துருக்காங்க. அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. இசட் வந்து 1 அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது சிஏடி வந்து சி வந்து 24, ஏ வந்து 26, டி வந்து 7 சம்திங் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 57. 133 பார்த்தீங்கன்னா ஆற்றல் வீணாகிற மாதிரி நம்ம பணத்தை செலவு செய்கிறோம், விரயம் செய்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 134 பார்த்தீங்கன்னா இது வந்து சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா சித்தப்பா அந்த ரிலேஷன் வரும். ஸோ அது வந்து அவங்க அண்ணன் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ சகோதரி இல்லை, சகோதரன் மகள் அப்படின்றதான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 135 வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி 24%. 136 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி வரும் 5√3. அதாவது 27 வந்து 9×3ன்னு எழுதலாம். ஸோ 9 வெளியில் எடுத்தால் 3√3 வரும். அது மாதிரி √12க்கு வந்து 4×3 எழுதலாம். ஸோ 4 வெளியே எடுத்தால் 2√3ன்னு வரும். ஸோ 3 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5√3ன்னு வரும். ஸோ 136 ஆன்சர் சி. 137 பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் அல்லது விளையாட்டு வீரர்களாகவோ இல்லாத கலைஞர்கள், அந்த சர்க்கிளும் வரக்கூடாது, ட்ரையாங்கிளும் வரக்கூடாது. அப்போ 30 மட்டும் தனியாக இருக்குது, அது தூக்கி எழுதிடலாம். 138 பார்த்தீங்கன்னா விபத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து கவனிப்பு, அதாவது ஆக்சிடெண்ட்டுக்கு அடுத்து கேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நோய் வந்ததுக்கப்புறம் அந்த பிளேஸை தூய்மையாக வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ அதை மாதிரி இது 138 ஆன்சர் வந்து பி தூய்மை. 139 பார்த்தீங்கன்னா 9, 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 54, 54ல் 14 மைனஸ் பண்ணால் 40 வரும். ஸோ அதை மாதிரி எது கூட மல்டிப்ளை பண்ணி -10 பண்ணால் 38 வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ -10 பண்ணும்போது ஆட் பண்ணால் 10 ஆட் பண்ணால் 48 வரும். ஸோ என்ஆர் 48 ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
140வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இருசக்கர வாகனம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000. ஸோ 4% கம்மியாகுதுன்னா நமக்கு 96/100 96/100 2 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 64,512 வரும். ஸோ இவ்வளோ தான் எல்லா கொஸ்டினும் பார்த்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஏன்னா இதில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது தான், பட் ஓரளவு எவ்வளோ போட்டிருக்கீங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அனுமானம் அப்புறம் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவ் கீழே என்ன சொல்கிறாங்களோ அதுதான். நிறைய கொஸ்டின் நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம், இப்போதைக்கு இதை வச்சுக்கிடுவோம் அந்த மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். பட் ஓகே, பார்க்கலாம். டென்டேட்டிவ்க்கு ரொம்பலாம் டைம் இல்லை, 1 வீக்கில் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது? தமிழில் தூக்குனது தமிழ் மொத்தம் ஒரு கொஸ்டின் கூட தமிழ் இல்லை, ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரில. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்டு கெமிஸ்ட்ரி ரொம்பவே மோசம்னு தான் சொல்லணும். ஹிஸ்ட்ரியில் கொஸ்டினே இல்லை. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க? கொஸ்டின் ஈஸியாக, டஃப்பாக, இல்லை மாடரேட்டாக, அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.